படம் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்க போது. அதாவது அஜித் சார் அவரு இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்லயே, இது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சிரும். அப்படி என்னங்க ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா மாஸ் இன்ட்ரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப கேஷுவலா ஒரு பாட்டு நடந்துட்டு வர மாரி ஒரு சீன் இருக்கும். அண்ட் அதே மாரி தான் இந்த ஹோல் மூவியுமே ரொம்ப மாஸ் ஆக்ஷன் அப்படின்லாம் இல்லாம, இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேக்கா இருந்தது. அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லவ், எமோஷன், சென்டிமெண்ட், ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு அஜித் சாரோட கெரியர்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராவே போகும். அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அதே சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருந்தாலும் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டா வந்து அது மாறும். அண்ட் நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் பிளாக் ஒண்ணு விட்டுருப்பாங்க. பயங்கர பக்காவான ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸ்லேயே வந்து நம்மள விட்டுருப்பாங்க. நம்மளையும் நெறைய யோசிக்க வச்சிருப்பாங்க த்ரூ அவுட் த மூவி. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இவங்களா இருப்பாங்களோ, அவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாரி. ஸோ அந்த கனெக்ட்ட வந்து ஆடியன்ஸோட நல்லாவே வந்து அது ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து டோட்டலா உங்களுக்கு ரிவால்வ் ஆகுறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 4 இல்லனா 5 கேரக்டர்ஸ சுத்தி தான் வந்து இது இருக்கும். அதில ரொம்ப மெயினான விஷயங்கள் அப்படின்னா, அஜித் அண்ட் த்ரிஷா இவங்கள தான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அஜித் அண்ட் த்ரிஷா இவங்களுக்குள்ளார இருக்க பாண்டிங் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அத வந்து ரொம்ப அழகா படத்தோட ஸ்டார்ட்லேயே வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த பாண்டிங் அவங்க காட்டுற விதம் இருக்கு தெரியுமா? 12 வருஷத்துல நடந்த விஷயத்த பேக் அண்ட் ஃபோர்த் அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ கரண்ட்டா என்ன நடக்குது, 10 வருஷம் அப்படின்ட்டு, இப்போ நான் சொல்றப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு என்னங்க ஒரு மாரி குழப்புறீங்க அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ வந்து ரொம்ப கிளாரிட்டியோட வந்து நமக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவங்க 2 பேரும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியரா நமக்கு ஸ்டார்ட்டிங்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அப்புறமா தான் நம்மள படத்துக்குள்ளேயே வந்து கொண்டு போறாங்க. ஸோ இப்போ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அஜித் சார் வந்து எப்பவும் போல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவர் குடுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடம், நடுவுல மிஸ்கேரேஜ் ஆயிரும் த்ரிஷாக்கு. அந்த இடத்துல அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நேச்சுரலா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் த்ரிஷா மேம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா இத சொல்லி ஆகணும். அதாவது அவங்களுக்கு வந்து ஏஜே ஆகாதா அப்படிங்கிற மாரி, அப்பைலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் அடுத்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நம்ம அர்ஜுன் அண்ட் அஜித் சார் இவங்களோட காம்போவ நம்ம மங்காத்தால பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுக்கடுத்து பயங்கர மாஸா ஹிட்டான காம்போனா அது இந்த படத்துல தான் அப்படின்னு சொல்லணும். அவங்க 2 பேரும் அந்த ஸ்க்ரீன ஷேர் பண்றப்போ வந்து, அந்த குடுக்குற அந்த எனர்ஜி வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுவும் நம்ம அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இதில வந்து "தெறிக்க" அப்படின்னு ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, தியேட்டரே கொஞ்சம் அதிரிருச்சு. ஸோ நல்ல ஒரு காம்போ. அண்ட் கண்டிப்பா ஆரவ வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. ரோலுக்கு ரொம்ப ஆப்ட்டா சூட் ஆயிருந்தாரு. கரெக்ட்டா டைரக்டர் வந்து யோசிச்சு இவர இந்த ரோல் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது வந்து நல்லா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆரவ் வர சீன்ஸ் எல்லாமே ஒரு மாரி பயங்கரமான ஒரு வைப கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அந்த ஃபீல வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செமையா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா, அந்த என்டையர் லொக்கேஷனே வந்து நமக்கு ஒரு புதுசா இருக்கு. அதாவது ஃப்ரெஷ் டூ தி ஐஸ் மாதிரி. நம்ம நெறைய லொக்கேஷன்ஸ்ல படங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து த்ரூ அவுட் வந்து அவங்க காட்டுற அந்த லொக்கேஷன், அங்க இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோட்டலா அந்த என்வைரன்மெண்ட்டே நமக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்குது. அதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருந்தது. ஆப்ட்டா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் லவுடா இந்த இடத்துல இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ! ஸோ நீங்க அதே மாரி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டுங்க இந்த விடாமுயற்சி அண்ட் இந்த சவதிக்கா அப்படிங்கிற இந்த பாட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, சவதிக்கா பாட்டு வருது. அது வந்து வந்த உடனே அந்த தியேட்டர்லயே அந்த வைப் செம்மையா வைப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த விடாமுயற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல கரெக்ட்டா பின்னாடி அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுறப்போ, அந்த லிரிக்ஸும் அதுவும் இதுவும் சேர்ந்து பயங்கரமா மேட்ச் ஆயி செம ஃபயரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதில எனக்கு ரொம்பவே புடிச்ச சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு காருக்குள்ளேயே நடக்கிற மாரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது ரொம்ப யூனிக்கா நான் இதுவரைக்கும் அந்த மாரி எதுவும் பார்த்ததில்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது எப்படி கேமரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து என்னைய வந்து யோசிக்க வச்சுச்சு. ஆனா அதே ஃபைட் சீன்ல பார்த்தீங்கன்னா, ஆரவ் வந்து டக்ட் டேப் போட்டு அப்படியே அந்த கார் சீட்டோட வந்து டேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நடந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, புதுசா, யூனிக்கா வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா படத்துலயும் ஹீரோ, ஹீரோயின் இன்ட்ரோ அண்ட் அவங்களுக்குள்ளார என்னலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இதில ஹீரோ, ஹீரோயின் இன்ட்ரோவ விட எனக்கு வில்லன் அண்ட் வில்லியோட இன்ட்ரோ ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரோ வச்சு, அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ளார எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஸ்டோரியுமே நமக்கு எலாபரேட்டா காமிச்சு, அதில இருக்க எல்லா மெயின் கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி, ஆனா அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பேக்கேஜ் மாரி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுடுறாங்க. ஸோ ஓவரால் இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பா வொர்த் வாட்சிங் தாங்க. நீங்க வந்து தியேட்டர்ல போய் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த பிஜிஎம்
அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.